இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் திருமறை ஆய்வுக்காக வேண்டுதல் செய்வோம். எங்களோடு இருந்து அனுதினமும் எங்களை வழிநடத்தி உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தியத்தீரா திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்தியை இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வருகையை சந்திக்கும்படி இந்த வசனங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க தூய ஆவியர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். தியத்தீரா சாய தொழிலில் சிறப்பு பெற்றிருந்த ஒரு நகரம். துணிகளுக்கு சாயமிடும் தொழிலை இந்த நகர மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு செய்து வந்தனர். மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படும் இவர்களுடைய கிரியைகளையும் அன்பையும் விசுவாசத்தையும் ஊழியத்தையும் பொறுமையையும் அறிந்திருப்பதாக ஆவியர் இந்த திருச்சபையினரை பாராட்டுகின்றார். எனினும் தன்னை தீர்க்கதரிசி என்று கூறிக்கொள்ளும் ஏசபேல் என்னும் ஒரு பெண் தியத்தீரா திருச்சபையில் உள்ள சிலரை உள்ளூர் வர்த்தகங்களில் சேரவும் அந்த வர்த்தக கூடுகைகளின் போது நடைபெறும் விருந்துகளில் பங்கேற்கவும் தவறாக வழி நடத்தினார். வர்த்தக சங்க கூடுகைகளின் போது நடைபெறும் விருந்துகளில் பாலியல் களியாட்டுகளும் சிலைகளை வழிபடும் செயல்களும் இருந்தன. இந்த செயல்களையெல்லாம் விட்டு மனம் திரும்பும்படி ஏசபேல் என்கிற இந்த பெண்ணுக்கு அல்லது இந்த தீய செயல்களை செய்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனினும் மனம் திரும்ப அவளுக்கு மனமில்லை என்று திருமறை கூறுகின்றது. இந்த கூற்று பழையற்பாட்டின் ஏசபேலை குறிப்பிடுகின்றது என்பதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். கடினமான தண்டனை வழங்குவதை குறித்து அறிவிக்க கடவுள் ஆகாப் மன்னரிடம் எலியா தீர்க்கரை அனுப்புகிறார். இதனை கேட்ட ஆகாப் மனம் திரும்புகின்ற அடையாளங்கள் சிலவற்றை அவர் வெளிப்பிரகாரமாக காட்டினார். இதனால் கடவுள் அவருடைய தண்டனையை காலதாமதம் செய்தார் அல்லது உடனடியாக நடைபெறுவதிலிருந்து விலக்கு அளித்தார். இந்த தண்டனை நீட்டிப்பு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை ஏசபேலுக்கும் கொடுத்தது. எனினும் இந்த கால நீட்டிப்பை பயன்படுத்தாமல் அவளுடைய மகன்களையும் இதே பாவங்களுக்கு உட்படுத்தினார் என்று திருமறையில் படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1 முதல் 29 வரை உள்ள பகுதியில் அவருடைய குடும்பத்தாரை அல்லது அவருடைய பிள்ளைகளை எவ்வாறு பாவத்துக்கு உட்பட பண்ணினார் என்பதை பற்றிய செய்தி விளக்கப்பட்டிருக்கிறது. சிலை வணக்கக்காரர்களுக்கு தண்டனை வழங்குவதை தாமதம் செய்யக்கூடாது என்று மோசேயின் சட்டம் கூறுகின்றது. எனினும் சிலர் மனம் திரும்புவதற்காக கடவுள் தண்டனையை தாமதிக்கிறார். இந்த காலதாமதம் என்பதை கிருபையாக கடவுள் மனிதனுக்கு வழங்குகின்றார். காலதாமதத்தை அல்லது கடவுளின் கிருபையை பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்புடையோராக நாம் மனம் மாற வேண்டும் என்று திருமறை நம்மை அழைக்கிறது. ஆனால் நம்மில் பெரும்பான்மையோர் பிரசங்கி 8 அதிகாரம் 11 சொல்லப்பட்டபடி நடந்து கொள்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நம்மில் ஒருவேளை துணிகரமான பாவங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் அவைகளை விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த பகுதியின் வாயிலாக ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்ப ஏசபேலுக்கு விருப்பமில்லாததால் அவளுக்கு வரும் ஆபத்தை வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 22 23 வசனங்கள் கூறுகின்றன. இந்த வசனங்களில் வருகின்ற தண்டனைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவது தண்டனை மனம் திரும்ப விருப்பமில்லாத ஏசபேலுக்கு வரும் தண்டனை
கட்டில் கிடையாகின்ற ஒரு தண்டனை. கட்டில் கிடையாதல். 22ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. ஆங்கிலத்தில் இந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். Behold, I will cast her into a bed. யேசபேலின் மகனாகிய அகசியா தன் தாயின் தவறான அறிவுறுத்தலாலும் முன்மாதிரியாலும் அவளுடைய வழிகளை பின்பற்றினார். கடவுள் அவரை தண்டிக்கிறார். ஆகவே அகசியா வீட்டின் மேல் மாடியில் இருந்து கீழே விழுந்து நீண்ட காலமாக மிகுந்த வேதனையுடன் படுத்த படுக்கையானார். இதனால் அவன் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அகசியாவோ மனம் மாறாமல் பால்செபூல் என்னும் பாகால் கடவுளிடம் ஆலோசிக்கும்படி ஆட்களை அனுப்புகிறார். அந்த வேளையில் எலியா தீர்க்கர் அவரை சந்தித்து அவருக்கு வர இருக்கின்ற அழிவை எச்சரித்தார். இதன் விளைவாக நீண்ட காலமாக துன்ப படுக்கையில் தள்ளப்பட்டு மனம் திரும்பாமல் இறந்தார் என்று அகசியாவை பற்றி திருமறையில் சொல்லப்பட்டுள்ளது. கட்டில் கிடையாக்குவேன் என ஆவியர் திருச்சபைக்கு எச்சரிப்பு தருகின்றார். பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் போகிற பொழுது நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றும் மனம் திரும்பாமல் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் வாழ்வோருக்கு தரப்படும் எச்சரிப்பு கட்டில் கிடையாதல் என்னும் தண்டனை. மகிழ்ச்சி என வேசித்தனம் அல்லது விபச்சார படுக்கையில் இருப்போர் கட்டில் கிடையாகும் துன்ப படுக்கையை தெரிந்து கொள்கிறோம் என்பதை மனதில் நிறுத்த அழைக்கப்படுகிறோம். யோபு 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது. அவன் தன் படுக்கையிலே வியாதியினாலும் அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான் என தீமை செய்வோரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுக்கு பிரியமில்லாத பாலியல் பாவங்கள், வேசித்தனம், விபச்சாரம் போன்ற படுக்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க நினைக்கிறவர்கள் கட்டில் கிடையாகின்ற துன்பத்திற்கு தள்ளப்படுவர் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவது, தியத்தீராவுக்கு சொல்லப்படுகின்ற தண்டனை அல்லது தியத்தீராவில் மனந்திரும்ப விருப்பமற்று வாழ்வோருக்கு தரப்படுகின்ற ஒரு தண்டனை பிள்ளைகள் கொல்லப்படுதல். 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். யேசபேலின் மகனாகிய அகசியா நீண்ட நாள் படுக்கையிலும் மற்றொரு மகனான யோராம் தேரின் படுக்கையிலும் போர் செய்கிற பொழுது தேரில் அவர் காயத்தினால் படுத்திருக்கையிலும் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் ஆகாபின் 70 மகன்களும் கொல்லப்பட்டனர் என 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகின்றது. கடவுளின் கரம் இத்தண்டனையில் இருந்தது என்பதை திருமறை நமக்கு சொல்கிறது. பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளுக்கும் தொடரும் என்பது திருமறை சொல்லுகின்ற ஒரு செய்தி. அல்லது இப்படியும் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளும் பெற்றோர் செய்த பாவத்தின் தண்டனைக்கு உட்படுகின்றனர் என்று பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி நாம் காண்கின்றோம். ஆனால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல என்றும், ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். பெற்றோர் செய்யும் தீமை பிள்ளைகளையும் தொடர்ந்து பிடிக்கிறது என்பது உண்மையாயினும், மனம் திரும்பி நல்லவற்றை செய்கிற பொழுது கடவுள் தமது கிருபையை பிள்ளைகளுக்கு தருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கட்டில் கிடையாகாமல், கடவுளின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க, பாவ செயல்களை விடுத்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார்.
இந்த பகுதி சொல்லுகின்ற மூன்றாவது தண்டனை சபை அனைத்தும் அறிகிற ஒரு தண்டனை. 23ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். வேசித்தனமும் விபச்சாரமும் மறைவாக செய்யப்படுபவை. இவைகளை முழு சபையும் அறிதல் என்பது ஒருவருக்கு அவமானத்தையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்துகின்றது. உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவரென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலும் உள்ளிந்திரியங்கள் என்னும் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பொருள் உள் உறுப்புகள் என்பது நல்ல தமிழில் வருகின்ற சொல். எபிரேய சொல்லின் பொருள் இதே வாக்கியம் உள்ளிந்திரியங்கள் என்கின்ற சொல்லின் எபிரேய பொருள் கிட்னிஸ் அல்லது சிறுநீரகங்கள் என்று வருகிறது. கிட்னிஸ் அல்லது உள்ளிந்திரியங்கள் என்பதின் பொருளை சீட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். உணர்வுகளும் விருப்பங்களும் இருக்கிற இடத்தை அல்லது உருவாகிற இடத்தை அறிந்திருக்கும் ஆண்டவர். உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் எனில் உணர்வுகளும் விருப்பங்களும் இருக்கிற இடத்தை அல்லது உருவாகிற இடத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர். இது 2 வகையில் பொருள் கொள்ள நம்மை அழைக்கின்றது. இது ஒரு ஆறுதலின் செய்தி. நம்முடைய உணர்வுகளை எல்லாம் அறிந்திருக்கிற கடவுள், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிற கடவுள், நம்முடைய வேதனையான எண்ணங்களை அறிந்திருக்கிற கடவுள் என்பது ஒரு ஆறுதலின் செய்தி. ஆனால் அதே வேளையில் ஒரு எச்சரிப்பின் செய்தியும் கூட. நம்முடைய மறைவான பாவ எண்ணங்கள், நம்முடைய சிற்றின்ப ஆசைகள், கடவுளுக்கு விரோதமான சிந்தைகள் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கிறார் என்பது மிகவும் ஆபத்தானது. கடவுளுடைய சமூகத்தை விட்டு நாம் தப்ப முடியாது என்கின்ற எச்சரிப்பையும் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற கடவுள் என்கிற வாக்கியம் சொல்கின்றது. நம்முடைய மனதின் எண்ணங்களும் விருப்பங்களும் முழு சபையும் அறிகிற நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் கடவுள் நமக்கு தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது அவருடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நம்முடையவைகளாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 23ஆம் வசனத்தின் இறுதி வாக்கியம் திருமறையில் சொல்லப்பட்டுள்ள ஒரு பொது விதி என்று நாம் உணரலாம். An uniform rule laid down in the Bible என்பதை நாம் அடிக்கடி வாசிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்பதுதான் அந்த வாக்கியம். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்கின்ற அந்த வாக்கியம் நாம் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை நாம் இந்த வசனத்திலே பெறுகிறோம். நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிற பொழுது அதற்குரிய தண்டனையும் நமக்கு கிடைக்கும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கிரியைகளால் கட்டில் கிடையாகாமல், நம்முடைய பிள்ளைகள் அழிக்கப்படாமல், சபை அனைத்தும் அறிந்து நாம் அவமானப்படாமல் மனம் திரும்பி வாழ்ந்து நமக்கு தந்திருக்கிற காலத்தில் தூய்மையாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் உள்ளிந்திரியங்களையும் விருப்பங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய சிந்தை, சொல், செயல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். அவை உருவாகும் முன்னே அவற்றை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். இந்த உணர்வோடு கூட உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற நல்ல அர்ப்பணமுள்ள வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். பாவ செயல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை யாருக்காவது இருக்குமானால் அவைகளை விட்டு மனம் திரும்பி உம்முடைய தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள, உம்முடைய நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.